கேள்வி எண் 1. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஏ. ராஜாராம் மோகன் ராய். பி. தேவேந்திரநாத் தாகூர். சி. ஆத்மராம் பாண்டுரங். டி. யாருமில்லை. பதில் ஏ. ராஜாராம் மோகன் ராய். கேள்வி எண் 2. ராஜாராம் மோகன் ராய் வாழ்ந்த ஆண்டு எது? ஏ. 1762 to 1830. பி. 1782 to 1832. சி. 1772 to 1833. டி. 1770 to 1880. பதில் சி. 1772 to 1833. கேள்வி எண் 3. ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி எது? ஏ. தமிழ். பி. வங்காளம். சி. உருது. டி. ஹிந்தி. பதில் பி. வங்காளம். கேள்வி எண் 4. ராஜாராம் மோகன் ராய் எத்தனை மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? ஏ. 3. பி. 4. சி. 5. டி. 6. பதில் பி. 4. கேள்வி எண் 5. ஒரு கடவுள் கோட்பாட்டை உரைத்தவர் யார்? ஏ. ராஜாராம் மோகன் ராய். பி. எம்.ஜி. ரனடே. சி. ஆர்.சி. பண்டர்கர். டி. கேசவ் சந்திரசன். பதில் ஏ. ராஜாராம் மோகன் ராய். கேள்வி எண் 6. உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதர மணம் ஆகியவற்றிற்கு எதிராக சட்டம் இயற்ற ஆங்கில அரசிடம் விண்ணப்பித்தவர் யார்? ஏ. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பி. ஆத்மராம பாண்டுரங். சி. ராஜாராம் மோகன் ராய். டி. தேவேந்திரநாத் தாகூர். பதில் சி. ராஜாராம் மோகன் ராய். கேள்வி எண் 7. சதி எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது? ஏ. 1829. பி. 1839. சி. 1849. டி. 1859. பதில் ஏ. 1829. கேள்வி எண் 8. உடன்கட்டும் ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியவர் யார்? ஏ. வெல்லஸ்லி பிரபு. பி. வில்லியம் பெண்டிங். சி. ஹட்சன் பிரபு. டி. கானிங் பிரபு. பதில் பி. வில்லியம் பெண்டிங். கேள்வி எண் 9. சதி ஒழித்ததற்கான முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் யார்? ஏ. ராஜாராம் மோகன் ராய். பி. பாலகங்காதர திலகர். சி. எம்.ஜி. ரனடே. டி. கேசவ் சந்திரசன். பதில் ஏ. ராஜாராம் மோகன் ராய். கேள்வி எண் 10. பிரம்ம சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது? ஏ. 1838. பி. 1828. சி. 1848. டி. 1818. பதில் பி. 1828. கேள்வி எண் 11. பிரம்ம சமாஜத்திற்கான கோவில் எங்கு நிறுவப்பட்டது? ஏ. கொல்கத்தா. பி. புதுடெல்லி. சி. புனே. டி. பம்பாய். பதில் ஏ. கொல்கத்தா. கேள்வி எண் 12. பிரம்ம சமாஜத்திற்கான கோவில் எந்த தேதியில் நிறுவப்பட்டது? ஏ. ஜூலை 20. பி. ஆகஸ்ட் 20. சி. செப்டம்பர் 20. டி. அக்டோபர் 20. பதில் பி. ஆகஸ்ட் 20. கேள்வி எண் 13. பிரம்ம சமாஜம் நிறுவிய கோவிலில் எந்த திருவுருவ சிலை இருந்தது? ஏ. திருமால். பி. சிவன். சி. புத்தர். டி. எதுவுமில்லை. பதில் டி. எதுவுமில்லை. கேள்வி எண் 14. ஒரு கடவுள் கோட்பாட்டை கூறியவர் யார்? ஏ. விவேகானந்தர். பி. ராஜாராம் மோகன் ராய். சி. சுபாஷ் சந்திரபோஸ். டி. காந்திஜி. பதில் பி. ராஜாராம் மோகன் ராய். கேள்வி எண் 15. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமையுடையவர்கள் என்று கூறியவர் யார்? ஏ. ராஜாராம் மோகன் ராய். பி. விவேகானந்தர். சி. ஆர்.சி. பண்டர்கர். டி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பதில் ஏ. ராஜாராம் மோகன் ராய். கேள்வி எண் 16. ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு எது? ஏ. 1823. பி. 1833. சி. 1843. டி. 1853. பதில் பி. 1833. கேள்வி எண் 17. நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதையும் வணங்குவதையும் சார்ந்து இருக்கிறது என்று கூறியவர் யார்? ஏ. ரவீந்திரநாத் தாகூர். பி. தேவேந்திரநாத் தாகூர். சி. ராஜாராம் மோகன் ராய். பதில் பி. தேவேந்திரநாத் தாகூர். கேள்வி எண் 18. தேவேந்திரநாத் தாகூர் வாழ்ந்த ஆண்டு எது? ஏ. 1817 to 1905.
பி 1818 டு 1906, சி 1819 டு 1907, டி 1816 டு 1904. பதில் ஏ 1817 டு 1905. கேள்வி எண் 19. தேவேந்திர தாகூர் நம்பிக்கையை பற்றிய எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார்? ஏ 1, பி 2, சி 3, டி 4. பதில் டி 4. கேள்வி எண் 20. கீழ்க்கண்டவர்களில் மிதவாத சீர்திருத்தவாதி யார்? ஏ ராஜாராம் மோகன் ராய், பி கேசவ் சந்திர சென், சி தேவேந்திரநாத் தாகூர், டி யாருமில்லை. பதில் சி தேவேந்திரநாத் தாகூர். கேள்வி எண் 21. இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஏ ரவீந்திரநாத் தாகூர், பி ராஜாராம் மோகன் ராய், சி தேவேந்திரநாத் தாகூர், டி கேசவ் சந்திர சென். பதில் டி கேசவ் சந்திர சென். 22. கேள்வி எண் 22. எப்பொழுது பிரம்ம சமாஜம் பிளவு ஏற்பட்டது? ஏ 1866, பி 1860, சி 1858, டி 1828. பதில் ஏ 1866. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜ சபையில் இணைந்த ஆண்டு எது? ஏ 1866, பி 1856, சி 1857, டி 1855. சி 1857. கேள்வி எண் 24. கேசவ் சந்திர சென் வாழ்ந்த ஆண்டு எது? ஏ 1838 டு 1884, பி 1738 டு 1774, சி 1739 டு 1775, டி 1839 டு 1885. பதில் ஏ 1838 டு 1884. கேள்வி எண் 25. தேவேந்திரநாத் தாகூர் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏ பிரம்ம சமாஜம், பி இந்திய பிரம்ம சமாஜம், சி ஆதி பிரம்ம சமாஜம், டி சாதாரண சமாஜ். பதில் சி ஆதி பிரம்ம சமாஜம். கேள்வி எண் 26. இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகியவர்கள் எந்த அமைப்பை நிறுவினர்? ஏ பிரம்ம சமாஜம், பி ஆதி பிரம்ம சமாஜம், சி சாதாரண சமாஜ், டி பிரார்த்தனை சமாஜம். பதில் சாதாரண சமாஜ். கேள்வி எண் 27. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி. ஏ 1928, பி 1929, சி 1930, டி 1931. பதில் பி 1929. கேள்வி எண் 28. திருமண வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு எது? ஏ 1891, பி 1925, சி 1860, டி 1862. பதில் ஏ 1891. கேள்வி எண் 29. திருமண வயது 13ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு எது? ஏ 1925, பி 1935, சி 1945, டி 1955. பதில் ஏ 1925. கேள்வி எண் 30. திருமண வயது சட்டம் முதலில் திருமணத்திற்கு நிர்ணயித்த வயது எவ்வளவு? ஏ 10, பி 9, சி 12, டி 11. பதில் ஏ 10. 31. திருமண வயது சட்டம் இயற்ற முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், பி ராஜாராம் மோகன் ராய், சி காந்திஜி, டி நேரு. பதில் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கேள்வி எண் 32. திருமண வயது சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? கேள்வி எண் 32. திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஏ 1850, பி 1860, சி 1856, டி 1857. பதில் பி 1860. கேள்வி எண் 33. விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஏ 1850, பி 1860, சி 1856, டி 1857. பதில் சி 1856. கேள்வி எண் 34. விதவை மறுமண சட்டம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? ஏ காந்திஜி, பி விவேகானந்தர், சி ஆத்மராம் பாண்டுரங், டி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பதில் டி
ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கேள்வி எண் 35. பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவ உதவி செய்தவர் யார்? ஏ. காந்திஜி, பி. விவேகானந்தர், சி. ஆத்மாராம் பாண்டுரங், டி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பதில் டி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கேள்வி எண் 36. சதி மறுமணம் எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று மறைநூல்கள் மூலம் முன்வைத்தவர் யார்? ஏ. காந்திஜி, பி. விவேகானந்தர், சி. ஆத்மாராம் பாண்டுரங், டி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பதில் டி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கேள்வி எண் 37. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ஏ. ராஜாராம் மோகன் ராய், பி. ராஜேந்திர பிரசாத், சி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், டி. விவேகானந்தர். பதில் சி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கேள்வி எண் 38. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வாழ்ந்த ஆண்டு எது? ஏ. 1820 to 1891, பி. 1822 to 1892, சி. 1819 to 1892, டி. 1823 to 1893. பதில் ஏ. 1820 to 1891. 9. பிரார்த்தனை சமாஜம் எங்கு நிறுவப்பட்டது? ஏ. பம்பாய், பி. கொல்கத்தா, சி. சென்னை, டி. புனே. பதில் ஏ. பம்பாய். கேள்வி எண் 40. பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1857, பி. 1867, சி. 1877, டி. 1977. பதில் 1867. கேள்வி எண் 41. பிரார்த்தனை சமாஜம் நிறுவியவர் யார்? ஏ. தேவேந்திரநாத் தாகூர், பி. விவேகானந்தர், சி. ஆத்மாராம் பாண்டுரங், டி. பால கங்காதர திலகர். பதில் சி. ஆத்மாராம் பாண்டுரங். கேள்வி எண் 42. ஆத்மாராம் பாண்டுரங் வாழ்ந்த ஆண்டு எது? ஏ. 1825 to 1898, பி. 1872 to 1833, சி. 1838 to 1884, டி. 1826 to 1897. பதில் ஏ. 1825 to 1898. கேள்வி எண் 43. பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார்? ஏ. ஆர். சி. பண்டரக்கர், பி. எம். ஜி. ரனடே, சி. இருவரும், டி. யாருமில்லை. பதில் சி. இருவரும். கேள்வி எண் 44. எம். ஜி. ரனடே வாழ்ந்த ஆண்டு எது? ஏ. 1842 to 1901, பி. 1845 to 1902, சி. 1875 to 1903, டி. எதுவுமில்லை. பதில் ஏ. 1842 to 1901. இந்த விதவை மறுமணச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1851, பி. 1861, சி. 1871, டி. 1878. பதில் பி. 1861. எண் 46. புனே சர்வஜனிக் சபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1861, பி. 1870, சி. 1880, டி. 1872. பதில் பி. 1870. கேள்வி எண் 47. தக்காண கல்விக் கழகம். ஏ. 1774, பி. 1884, சி. 1861, டி. 1870. பதில் பி. 1884. கேள்வி எண் 48. எம். ஜி. ரனடே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஏ. தமிழ்நாடு, பி. கேரளா, சி. மகாராஷ்டிரா, டி. குஜராத். பதில் சி. மகாராஷ்டிரா. எண் 49. எம். ஜி. ரனடே எழுதிய நூல் எது? ஏ. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, பி. ரைஸ் ஆஃப் தி மராத்தா பவர், சி. ஆனந்தமாத், டி. கீதா ரஷ்யா. பதில் பி. ரைஸ் ஆஃப் தி மராத்தா பவர். கேள்வி எண் 50. ஆர். சி. பண்டார்கர் தொடர்புடைய நிறுவனம் எது? ஏ. ஆரிய சமாஜ், பி. பிரார்த்தனா சமாஜ், சி. இந்திய தேசிய காங்கிரஸ், டி. முஸ்லீம் லீக். பதில் பி. பிரார்த்தனா சமாஜ்.